என்ஜிகே, ஐயோ உங்கள் பாரு என்ஜிகே, பண்ண அப்படியே விழுந்திருக்க மாட்டேன் ஜேசிபி மேலே கல். ஒட்ட கடவுளே சாமி, தென்னது இது இப்படி விழுந்து கிடக்குது ஜேசிபி மேலே கல். ஒட்ட கடவுளே, ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். ஜேசிபி உடஞ்சி கிடக்குது, ஜேசிபி மேலே கல் விழுந்து கிடக்குது. இவங்கனால தாங்க நம்ம வந்து இந்த வழியை போய்கிட்ருக்கோம். இவங்க இல்லைன்னா சத்தியமாக இல்லைங்க. ஐயோ, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தா கல் தண்ணி போய்கிட்ருக்கு. சரி 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 சரி, தெரியடி வாங்கியாச்சு, தெரியடி வாங்கியாச்சு. அடக்கடவுள், எப்போ பார்த்தாலும் சைட்லையும் பார்த்துக்கணுங்க. அடக்கடவுளே, வலிக்கிட்டு போகுதுங்க. கால் கீழே வச்சு எல்லா சேரியும் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் லேண்ட்ஸ்லைடுங்க, லேண்ட்ஸ்லைடு. ஐயோ பாவங்க, உங்களை கண்டாலே எனக்கு பாவமாக இருக்குது. இவங்க என்னங்க பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க பண்ணுவாங்க சொல்லுங்கள், என்ன தான் பண்ணுவாங்க இவங்க? ஒன்றுமே கிடையாது தானே. மனசாட்சி வேறு தூங்கிக்கிட்டு இருக்கு உள்ள. நல்ல வேலை அவன் எந்திரிக்கல. அப்பயே எந்திரிச்சான்ல, இப்போ எந்திரிக்கல. நல்ல வேலை மனசாட்சி கிட்ட பேசிட்டு உயரம் வாங்கி தெரியுவா பைத்தியக்காரன். கொண்ட சுத்தம் கேட்குது எனக்கு உள்ள. அந்த பைத்தியக்காரன் தாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற பைத்தியக்காரன் தான் எனக்குள்ளே இருக்கிறானே. கொஞ்சம் அக்கரீஸ்வரானவங்க, அவனுக்கு கொஞ்சம் கோபம் வரும், பயங்கரமான கோவப்படுவான். அதனால் அவங்கள்ட்ட பேசுகிறதே பயங்கரம். இதுதான் என் மனசாட்சியே ரொம்ப பயங்கரம் தாங்க. நல்லா இருக்கும் மனசாட்சி. ஓ மை காட், தென் இப்படி ஒரு லேண்ட் சைடு அங்கேருந்து விழுந்துருக்குதுங்க. எப்படிங்க விழுகுது, இப்படி விழுகுது பாருங்களேன், பாவமாக இருக்குது. எஞ்சிக்கே இந்த இடம் தாங்க. இந்த இடத்துக்கு மேலே தாண்டினா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே வராதான். பயங்கரமாக இருக்குமா. எந்த ஒரு ரோடும் இஷ்யூ இருக்காது, லேண்ட் சைடு அதெல்லாம் இருக்காது, நீட்டாக போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போய்க்கலாம் எஞ்சிக்கே. வா, செமையாக இருக்குல்ல ஊர். மணாலி இல்லைங்க மேம், மணலியாமாங்க அவன். அதான் ஊர் பேரே வந்து மணாலி இல்லையா, மணலி அப்படின்னு தான் வருமா. நம்ம தான் மணாலி அப்படின்ட்டு இருக்கோம். டாட்டா. ஓய் வாட்டர் 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 ஃப்ளாஷ் வாட்டர் ஃப்ளாஷ். ஏய் மெதுவாக போங்கடா, பேசினாங்களா டே. சண்டிகர் போயிட்டு நல்ல ஒரு பிரியாணி வாங்கி அடிக்கணுமுங்க. சண்டிகர் போயிட்டு சரிங்களா, அங்கே வந்து சண்டிகர் நல்லா இருக்குமாம்மா, சூப்பராக இருக்குமா. அதனால் இப்போ அங்கே போய் சாப்பிட போகிறோம். அதனால் மதியானம் பட்டினி கடந்து அங்கே போய் சாப்பிட போகிறோம். எப்படி தெரியுங்களா, அதெல்லாம் அப்படி தாங்க. பிரியாணினா அங்கே போயிடணுங்க. எங்கே தமிழ்நாட்டில் பிரியாணி சாப்பிட்றீங்களா, வேணுமா சண்டிகர் வந்துடுங்க. உடனே ஒரு வண்டி எடுத்து ஒரு அழுத்துனீங்கன்னா வேலை முடிச்சு வார்ந்துட போகிறீங்க. என்னத்தை போயிட்டு சண்டிகர்லாம் பெரிய மேட்ராங்க. இங்கே இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களா, வண்டி எடுத்து ஒரு அழுத்துங்க, இங்கே வந்துடுவீங்க. அப்படி இருக்கணுமுங்க. எஞ்சிக்கே இப்போ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே வரான். அப்படியே பிடிச்சி நம்ம கடுப்பாகக்கூடாதுன்னு முன்னாடியே நம்ம பேசி வச்சுருக்கோம். அந்த கடுப்பு எதக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க. ஃபுல்லாக என்னச்சு தாங்க, தட்டி பிரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். உனக்கு எதுவுமே தப்பு இல்லைங்க. மழையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது, மனசெல்லாம் அங்கே இருக்குது. போகிறக்கே மனசு இல்லைங்க எஞ்சிக்கே. ஐயோ, அவன் உள்ளே இருக்கிற வேற எந்திரிச்சிருவானே. எந்திரிச்சானா தொல்லை பண்ணுவானுங்க. அதுதாங்க மேட்ரு. பாருங்க எஞ்சிக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கேயே இருந்துடலாம் எஞ்சிக்கே, ப்ளீஸ் எஞ்சிக்கே இங்கேயே இருக்கலாங்க. அவ்வளோ மனசு நிம்மதியாக இருக்குது தெரியுமா வண்டி ஓட்டும் போது. நான் வண்டி ஓட்டலைங்க, ஏதோ கப்பல் ஓட்டுற மாதிரி இருக்குது. ப்ளைனாக சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. அடாடாடாடாடாடா. யோ நிஜமா தாயா சொல்கிறேன், சீரியஸாயா. எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியே
அப்படி போகிற மாதிரி மெதுவாக அழகாக இப்போ ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. எப்படி இந்த பக்கத்தில் போகிற மாதிரி பக்கத்தில் இப்படி கார் போகிற மாதிரி மெதுவாக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு அஞ்சுக்கு. வாவ், அடாடாடாடாடாடாடா, சூப்பராக போய்கிட்டு இருக்கு அஞ்சுக்கு. மனசே இல்லைங்க, மணாலியிலே இருந்தெல்லாம் போல் அவ்வளோ நல்லா இருந்தது அந்த டே ஃபுல்லாக. ஒரு 3 மணிக்கு வந்தேண்ணா, ஏன்டா 3 மணிக்கு வந்தேன் நான் போச்சு. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. அவனே நல்லா சூப்பராக அப்படியே நல்லா பார்த்துக்கிட்டாங்க பசங்கள்லாம், எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சுத்தமாக மனசு இல்லாத ஒரு ஊருக்குன்னா இப்படித்தான் ஆகும். எப்படி தெரியுங்களா, சொல்கிறதுக்கு வார்த்தையிலே வராதுங்க. வார்த்தையே இல்லாத ஒரு இடம்னா அதுதாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ நீட்டாக அப்படி இருந்ததுங்க. சண்டிகருக்கு எப்படி போகிறது? அடே லூசு கூப்பிட்ட வழி ஏற்ற ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல. அவன் நானே சொல்ல போகிறேன்னு அவன் போகிறான். மாடு, டேய் மாட்டு பையில உன்னெல்லாம் என்ன எதில் விதி வைக்கிறது? ரெட் ரோட்டில் வந்துக்கிற என்னச்சுல பைத்தியக்காரா. எல்லாம் பயங்கரமான ராபரிஸ்லாம் நடக்குங்க. ஏன்னா இதுக்கு தாண்டினாலே பார்த்தீங்கன்னா நிறைய சண்டிகருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டி வழி மறித்து பகல்லையே வண்டியை கொள்ளையடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். அதனால் நம்மளாம் சீக்கிரம் போயிடணும். சரிங்க அப்படின்னு அதான் நான் சொன்னேன். நம்மக்கிட்ட வந்து பிடுங்குறான்னா வச்சுக்குவேன், என்ன நம்மக்கிட்ட காசு இருக்குது இல்லை, ரெண்டாவது விஷயம் பிடுங்குறான்னா அவனுக்கு ஒரு சேதாரமெல்லாம் போகாது அப்படின்னு. ஆமாம் ஜிகே, நீ இப்போ ஒன்றும் இல்லை ஜிகே, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு அடி அடிச்சின்னா நான் திருப்பி ஒரு அடிக்க மாட்டேனா? சொல்லுங்கள், நீ ஒரு அடி அடிச்சின்னா நான் திருப்பி ஒரு அடி அடிக்க மாட்டேனா? அடிப்பேனா அடிக்க மாட்டேனா? அடிப்பு இல்லை, அந்த கான்செப்ட் தான் ஜிகே. என்ன வேணால் வச்சுக்கோங்க, நீ தப்பு பண்ணலையா தைரியமாக இல்லை, யாருக்கும் எதுக்கும் பயப்படாத. இன்றைக்கி இது வந்து பெரிய டனலுங்க, இது வேறு லெவல் டனலாக இருக்குது. ஸோ எல்லாம் அந்த பழைய டனல் மாதிரி இது இல்லை. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பேக் பண்ணிடுவாங்க போல். ஒரு பைத்தியக்காரன் இவனை ஒருத்தன் போகிறான் பாரு, அதுவா ஸ்டாண்டர்டா டே, சூப்பராக போயிட்டுருக்குல்ல. இன்றைக்கி டனல் நம்பர் 4. அப்போ 4ன்னு போட்டிருந்தா இன்னும் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். பார்த்துங்க. வாவ், இதுலையா அது லைட்டெல்லாம் போட்டு நல்லா வச்சுருக்கானுங்க. முன்னாடி எல்லாம் லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு இது இருட்டாக பண்ணி வச்சுருந்தானுங்க. வெளியே வரப்போகிறேன் இன்றைக்கி. 120 கிலோமீட்டர் தாங்க. பா பரவாயில்லையேங்க. என்னங்க முக்கால்வாசி ரோட்டையவே காணோம். இதுலேயும் லேண்ட்ஸ்கேட் ஆகிருக்கா? பா நடுவில் போனால் கயிறு போட்டிருக்காங்க, நடுவில் போகலான்னு நினச்சேன். ஏய் மாட்டுக்காரா, என்ன மாட்டுக்காரா இப்படி பண்ணுறேன்? இப்போ நான் நம்பவே முடியாதுங்க. டப்புன்னு குறுக்க வந்துடுவான். நாயினும் கூட அடித்தவங்க கூட உயிர் பொழைக்கலாம், இவெல்லாம் அடித்தா சாவ வேண்டியதுதான் ஸ்பாட்லேயே. சும்மாங்க இதெல்லாம் சும்மா மட்டும் நினச்சிக்காதீங்க. சரியான ஆளு மயிறு, நல்லா சரியான ஆளுங்க இவெல்லாம். சண்டிகர் 105, சண்டிகர் 105. இந்த ஒரு உட்காந்துருக்கான் பாரு கீழே நடு ரோட்டில். ஏன்னா உங்களுக்கெல்லாம் உட்கார்றதுக்கு வேறு இடமே கிடைக்காதாடா? ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பீடாக வண்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஜிக்கே. ஒரு கவாசிக்கு நெஞ்சா ஜெட் 900 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா போயிடுவேன். அக்காளி செம்மையாக இருக்குங்க. நில்லுங்க சூழ் பசங்கள்லாம் நில்லுங்க, நான் போய்க்கிறேன். கஞ்சப்பூ கண்ணால சித்தடி முன்னால இடுப்பை வெட்டி இறங்குதடி நீ சிரிச்சா தன்னால. அது இப்படி இறங்கும். சரி நீங்கள் அது கேட்குறீங்க விடுங்க, அதெல்லாம் எதுக்கு இறங்கும். சரி பாட்டு எழுதியிருக்காங்க ஒரு பாட்டு, நீ சிரிச்சா கீழே இறங்குதான். போங்கடா பைத்தியக்காரன் இல்லை. இது ஃபுல்லாக பாலம் அப்படியே மேலே மலை மேலே அப்படியே ஏறுதுங்க. பழமாலையே இந்த பாலம் போட்டிருக்காங்க. கீழே அடியால் அவ்வளோ கேப்புங்க. சண்டிகருக்கு நேராக போகணுங்க.
அட கடவுளே, நமக்குன்னே வருவாங்க போல். மறுபடியும் டானாலாம் இது தாண்டி போனால் நல்லா பைபாஸ் தாங்க. அவ்வளோதான், மலையெல்லாம் குறைச்சிட்டாங்க, குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நேராக பைபாஸ் மட்டும்தாங்க. நம்ம ஏன் ஏறி நின்று ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்பர் 2 நம்பர் 1 வந்துச்சுன்னா முடிஞ்சதுங்க. டனலே முடிஞ்சிச்சு. டனலே வேறு எதுவுமே இல்லைங்க. ஆசையை காற்றுல தூத விட்டு பாருங்க. இதுக்கப்புறம் மழையே இல்லை, இப்படி ப்ளைனாக இருக்குது பாருங்களேன். சுத்தம் நேரம் ப்ளைனாக இருக்குது. ஐயோ, இதுக்கப்புறம் மழை இல்லையா? இறங்க போகிறோமா? போங்க, மனசே இல்லை. என்ஜிகே நம்ம மலையெல்லாம் விட்டு கீழே இறங்கி விட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹைவேஸ் பண்ணுறாங்க, என்ஹெச் மட்டும்தான். லடாக் ரைடு முடிஞ்சு, இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு. வருத்தமாகவும் இருக்குது, என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. மணாலி அவ்வளோ இது, மணாலி தாண்டி வந்துட்டோம், ஒரு 200 கிலோமீட்டர் பக்கமே வந்துட்டோம். கஷ்டமாக இருக்குது என்ஜிகே, ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது. என்னடா அங்கே எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே, எப்படி இருக்குது, எல்லா இடத்துலையும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோமே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கலாம் யோசிச்சு நான் வந்துகிட்டே இருக்குது. வண்டி ஓட்ட அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனால் இல்லை என்ஜிகே, ஒரு பக்கம் டைட்டாக இருக்குது. லடாக் ரைடு முடிச்சுட்டு வந்தோம், ஹாப்பியாக இருக்குது. பட் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அதில் ஃபுல்லாக ஹைவேஸு, அங்கே ஃபுல்லாக ஆஃப் ரோடு, குளிர் எல்லாமே இருந்தது. இங்கே வேர்க்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு கனெக்டாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, குட் ஃபீல். அங்கே பழகிறவங்க எல்லாருமே க்ளோஸ் ஆகிட்டாங்க. இல்லை அமரா இருக்கட்டும், இல்லை மனோஜ் அப்படிங்கிறவராக இருக்கட்டும், மணாலியில் நல்லா பழகுனேன், அப்படி நல்லா க்ளோஸு. அந்த அமரோட சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கே மனோஜோட பெரிய ஒரு பாண்டு, நல்ல ஒரு இது இருந்துச்சு மணாலியில். நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு அவன் பார்க்க வர மாட்டேன். பட் அது அந்த பிளேசஸ்லாம் விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுதான் லடாக் ரைடை இப்போ வேணும் முடிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லி கூட ஒரு கஷ்டமாக இருந்தது. பட் பரவாயில்ல, நம்ம 2வது டைம் வருவோம்ல அப்படிங்கிற ஒரு நல்ல விலாகெல்லாம் எடுத்துருக்கோம்ல, நிறைய விலாக் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னொரு பக்கம் நிறையா பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம், கவர் பண்ணோம். நிறைய இஷ்டம், அப்புறம் கஷ்டங்கள் நிறையா இருந்தது. சின்ன கஷ்டம் மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக நிறையா இருந்தது. பட் எப்படி சொல்கிறதுனா, குளிருங்கிறத தாண்டி அதோட வலி இருக்குது பார்த்தீங்களா. லைக் வண்டி ஓட்டுறது, அப்புறம் ரைட் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டங்கிற சொல்ல முடியாது. பட் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு பாடி பெயின். அப்புறம் இல்லை பிளேசஸோட ஆஃப் ரோடெல்லாம் சின்ன ஆஃப் ரோடு இல்லைங்க, நம்ம பைக்கெலாம் பாவம் செத்துருச்சு அங்கிற அளவுக்கு. அந்த அளவுக்கு ஆஃப் ரோடு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மலரும் நினைவுகள் வரும்ல, அந்த மலரும் நினைவுகள் வந்து சண்டிகருக்கு இன்னும் 71 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இங்கேருந்து தட்டி தூக்கிடலாம் வாங்க. பயங்கரமாக இருக்குங்க அக்காளி, செம்மையாக போகலாம். ரைடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம பையனை பல்சரை விட்டுட்டுன்னு வச்சுக்கலேன், அவன் வாட்டுக்கு போயிடுவான். அவன் வாட்டுக்கு தைரியமாக போயிடுவான். பெரிய ஒரு இதே இல்லை, அவன் வாட்டு ஸ்மூத்தாக போயிட்டே இருப்பான் பையன். தங்கம் அவன். அப்பா வாய்க்காலாடாது, வாய்க்கால் மாதிரியே இது இல்லையாடா, தச்சோடு இருக்குது பா. ப்ரோவை காணோம். ப்ரோ வர வெயிட் பண்ணலாமா? சரி வெயிட் பண்ணுவோம்.